A pole has to be erected at a point on the boundary of a circular garden of diameter 20 meter. ஸோ முதல்ல என்ன இது வரைக்கும் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் கார்டன் ரைட்? ஒரு சர்க்குலர் கார்டன்ல ஒரு போல் பார்த்தீங்கன்னா, எரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த போல் பார்த்தீங்கன்னா, நம்போ இதுதான் இங்க ஒரு போல். பார்த்தீங்கன்னா, போல் இப்படி மேல சரியா? அந்த பவுண்டரினா என்னது? ஏதாவது ஒரு இடத்துல இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். சோ இந்த ஒரு பவுண்டரில ஒரு போல் எரெக்ட் பண்ணணும் அப்டின்ட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அந்த சர்க்குலர் கார்டனோட டயாமீட்டர் எப்படி இருக்கு அப்டின்னு பார்த்தோம்னா, தி டயாமீட்டர் இஸ் சோ தி டயாமீட்டர் எப்படி குடுத்திருக்காங்க? 20 மீட்டர்ன்னு குடுத்திருக்காங்க. சோ திஸ் இஸ் டயாமீட்டர். கிளியரா? சோ நம்போ இந்த டயாமீட்டர்ல என்ன இருக்கு? கேட் இருக்கு. சோ திஸ் இஸ் PQன்னு நம்ம நோட் பண்றோம். இங்க ஒரு P, இங்க ஒரு Q. Ground of diameter in such a way that the difference of its distances from the two diametrically opposite fixed gate P and Q. So இதுதான் diametrically opposite. இப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க ஒரு கேட் இருக்கு, இங்க ஒரு கேட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கு. அப்புறமா இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா, இது P ன்ற கேட், இது Q ன்ற கேட். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிஃபரன்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. டிஃபரன்ஸ் எது எதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஃபிக்ஸ்டு கேட் P அண்ட் Q ஆன் த பவுண்டரி இஸ் 4 மீட்டர். கேட் வந்து பவுண்டரில இருக்கு. இப்போ இந்த போல் இதுக்கும் ரைட் இங்க இங்க சோ இது PQ இது நம்ம Xன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஃபரன்ஸ் PXக்கும் QXக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4 மீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் நம்ம கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்குள்ள சொல்லியிருக்காங்க இன் சச் எ வே தட் டிஃபரன்ஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ். சோ இந்த டிஸ்டன்ஸும் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஃபிக்ஸ்டு கேட்ஸ் ஆன் த பவுண்டரி இஸ் 4 மீட்டர். பாருங்க இது 4 மீட்டர், இது 4 மீட்டர் கிடையாது. ஓகேவா? அது நெறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இது 4 மீட்டர், இது 4 மீட்டர் கிடையாது. டிஃபரன்ஸ் தான் நமக்கு 4 மீட்டர். இப்போ இதுல பார்த்தோம்னா, ஆங்கிள் ஆன் த செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. இது ஃபிக்ஸ்டு. இது நம்ம ஜியோமெட்ரில படிப்போம். சரியா? இதுதான் ஆங்கிள் ஆன் அ செமி சர்க்கிள். இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டயாமீட்டர்ல இருந்து ஒரு இடத்துல பவுண்டரில இங்க, இங்க நம்ம போட்டாலும் சரி. சரியா? இப்போ ஒரு சர்க்கிள் போட்டுட்டு, இங்க ஒண்ணு மார்க் பண்ணிட்டு, டயாமீட்டர்ல இருந்து இது ஒண்ணு போட்டாலும் இது 90 டிகிரி இருக்கும். இங்க ஒண்ணு போட்டு, இப்படி போட்டாலும் இது 90 டிகிரி இருக்கும். சரியா? So this is geometry. Angle on a diameter will be என்னன்னு பார்த்தீங்கன்னா, angle on a boundary of the circle will be 90 degree. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த PX வந்து Aன்னு எடுத்துக்கலாம். PQX வந்து Bன்னு எடுத்துக்கலாம். சரியா? A minus B equals to 4. அப்போ A equals to என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த B இங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 plus B or B plus 4. 4 இங்க இருக்கு. இந்த minus B இந்த பக்கம் வந்தா plus B. So 4 plus B மீட்டர். கிளியர்? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பைத்தாகோரஸ் தியரம் இந்த 90 டிகிரி அப்படின்னு வந்தாலே, இங்க பாருங்க இப்படி போட்டு 90 டிகிரி வந்தாலே நம்ம என்ன போயிடுவோம்? பைத்தாகோரஸ் தியரம் போயிடுவோம். திஸ் இஸ் ஹைப்போட்டனஸ். 90 டிகிரிக்கு எது ஆப்போசிட்ல இருக்கோ அது வந்து என்னதுன்னா ஹைப்போட்டனஸ். ஒண்ணு பேஸ், இன்னொன்னு ஹைட். சரியா? 90 டிகிரிக்கு எது ஆப்போசிட் 90 டிகிரிக்கு எது ஆப்போசிட்ல இருந்தாலும் ஹைப்போட்டனஸ். இது பேஸ், இது ஹைட். சோ இதுதான் பைத்தாகோரஸ் தியரம்.
ஸோ பை பைத்தாகோரஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே பை பைத்தாகோரஸ். ஸோ இது நம்ம என்ன எழுதுவோம் அப்பக்கலாம் y 90 degree means angle on semicircle is 90 degree. Angle on semicircle. Semicircle னா என்னது டயாமீட்டர் தான். ஸோ இங்க இருந்து இப்படி போறது தான் செமிசர்க்கிள். பாதி சர்க்கிள் தான் செமிசர்க்கிள். இப்போ இங்க இருந்து எந்த ஆங்கிள் இங்க இருந்தாலும் 90 டிகிரி, இங்க இருந்தாலும் 90 டிகிரி, இங்க இருந்தாலும் 90 டிகிரி. சரியா? ஆங்கிள் ஆன் செமிசர்க்கிள். Angle on semicircle is 90 degree. So, அப்ப by Pythagoras theorem நான் என்ன பண்றேன் பார்த்தேன்னா hypotenuse square equals to base square plus height square. இது உங்களுக்கு தெரியும் Pythagoras theoremல hypotenuse square equals to base square plus height square. So, இதுல பாத்தீங்கன்னா இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க diameter 20 மீட்டர்னு கொடுத்திருக்காங்களா ஏற்கனவே கொஸ்டின்ல நம்ம இன்னும் மார்க் பண்ணல 20 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க அந்த diameter. So, what is this? This is 20 meter. Pயும் Qயும் 20 meter. That is equal to hypotenuse square is 20 square. ஓகேவா? இப்ப பேஸ் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். A equals 1 நம்ம எழுதிருக்கோம் பாருங்க. A square plus B squareன்னு எழுதிக்கலாம். பேஸ் ஏன்னு எடுத்திருக்கோம். இந்த ஹைட்ட வந்து Bன்னு எடுத்திருக்கோம். இப்போ 20 square is 400 equals to A நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா 4 plus B. சரியா? 4 plus B the whole squareன்னு போடணும். என்ன மிஸ்டேக் எல்லாரும் காமனா பண்ணுவாங்க அப்படின்னா A equal to 4 plus B னா A square என்ன தெரியுமா எழுதிடுவாங்க 4 square plus B square எழுதிடுவாங்க. தப்பு. சரியா? A equal to 4 plus B னா A square is 4 plus B the whole square. அந்த மிஸ்டேக் நிறைய பேர் எல்லாரும் காமனா பண்ணுவாங்க. பிளஸ் இந்த B square இருக்கு அப்படியே நம்ம எழுதலாம். So this is like a quadratic equation. நமக்கு ஒரு quadratic equation ஃபார்ம் ஆயிடுச்சா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா PXக்கும் QXக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ this is 400 equals to A plus B whole square formula. இது. So A plus B whole square என்ன ஃபார்முலா? A square plus B square plus 2AB or A square நீங்க எப்படி படிச்சிருந்தாலும் சரி A square plus 2AB plus B square. So A square இங்க வந்து 4 plus B the whole square. Right? இப்ப இங்க இடத்துல Aன்றது என்னது? A is 4, B is BA. சரியா? இப்ப என்ன வரும்? 4 square plus 2 into 4 into B plus B square. அப்புறமா இங்க இருக்கிற B square இந்த B square மறந்துடக்கூடாது. இன்னொரு B square. சரியா? So 400 equals to 4 square is 16 plus 4 2 are 8, 8B plus B square plus B square. Right? என்ன வரும் பாருங்க 400 equal to 16 plus 8B plus 2B square. சரியா? இப்ப எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு வரேன். 2B square plus 8B plus 16 இந்த 400 இந்த பக்கம் வரும்போது minus 400 equals to 0. இப்போ 400ல இருந்து 16 subtract பண்றேன். 10, 4, 9, 9 minus 1 is 8, 3. So 2B square plus 8B minus 384 equals to 0. சரியா? இங்க மைனஸ் பாத்தீங்கன்னா கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் மைனஸ்ல வரும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே 2ஆல டிவைட் ஆகும். நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் டிவைட் பை 2 போட்டுக்கலாம். எல்லாமே 2ஆல டிவைட் ஆகும். இப்போ B square plus இது என்ன வரும் பாருங்க 8 divided by 2 is 4B minus 384 divided by 4 2. என்ன வரும் 1 2 is 2 remainder 1 8 9 2 are 18 அப்புறம் 4 வரும் 2 2 are 4 minus 192 equal to 0. சரியா? நம்ம இது கொஞ்சம் ஈஸியா போடணுன்றதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்றேன் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம்.
I மெத்தட்ல போடுறேன் நானு. ஸோ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் மிடில் டெர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க -192 வரணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் பி ஸ்கொயர் இன்டூ கான்ஸ்டன்ட். இங்க என்ன வரணும்? 4 வரணும். சரியா? மல்டிப்ளை பண்ணா இங்க வரணும். ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணினா நமக்கு இது வரணும். ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ஆம் ஃபேக்டரைசேஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ற மெத்தட். உங்களுக்கு புடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணலாம். இல்ல நீங்க ட்ரையல் அண்ட் எரர் போடலாம். இப்ப இங்க 2 வருதா? 2 போடுறேன் நானு. 9 2s are 18, ரிமைண்டர் 1 6. திரும்ப 2 போடுறேன். 4 2s are 8, 2 24, 2 12, 2 6, ரைட்? இங்க 2 போட்டு 3, 3 2s are 6. ஸோ இவ்ளோ இருக்கு. நமக்கு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணா 192 வரணும். ஆட் பண்ணா 4 வரணும். ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா 4 வரணும். சரியா? சோ நான் இது பாருங்க 2 இன்டூ 2 இன்டூ எத்தனை 2 1 2 3 4 5 6 2 இன்டூ 3, ரைட்? So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 3 2s are 6, 6 2s are 12. 16 into 12. சரியா? 16 into 12. மல்டிப்ளை பண்ணா நான் 192 வரும். 16 minus 12 போட்டோம்னா என்ன வரும்? 4 வரும். ஓகே, திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங். ஆனா அது கரெக்ட்டா ரெகுலரா போட்டு வரணும். 2ல இருந்து ஆரம்பிக்கணும். சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு போடணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்தி மாத்தி வந்தாலும் இதுலயே தான் வரும். வேற எந்த டெர்ம்ஸும் நமக்கு மாறாது. இந்த மாதிரி ஈஸியா கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது நிறைய போட போட தான் உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன எழுதுறோம் பாருங்க, பி ஸ்கொயர் plus 16b minus 12b minus 192 equal to 0. சரியா? இங்க நான் மைனஸ் போட்டிருக்கேன் பாருங்க. பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ். 16 minus 12 is 4 plus 4. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா நான் இங்க b square அப்படியே தான் எழுதிட்டேன். இங்க 192 அப்படியே தான் எழுதிட்டேன். That is splitting of middle term. நடு term மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். இதுல இருந்து b ய வெளியில எடுக்கிறேன். b ய வெளியில எடுத்தா என்ன வரும்? b plus 16. அப்புறம் இங்க b plus 16 நம்ம போட்டோம்னா நம்ம என்ன வெளிய எடுக்கணும்? இங்க 12 இருக்கு. minus 12. ரைட்? Minus into plus is minus. 12 into b is 12b. Minus into plus is minus. 12 into 16 is 192, which is equal to 0. இப்போ ரெண்டு டேர்ம் நான் எடுக்கிறேன். b plus 16, b minus 12 equals to 0. இப்போ b plus 16 equals to 0 or b minus 12 equals to 0. Here b equals to minus 16 or b equals 12. So as usual நமக்கு இது நெகட்டிவ்ல height of the pole height cannot be negative. சரியா? height cannot be negative. அப்போ b equals 12. b equals 12 meter. Now a equals என்ன போட்டிருக்கோம்? 4 plus b போட்டிருக்கோமா? So a equals 4 plus 12, which is equal to 16 meter. இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சர்க்குலர் கார்டன்ல டயாமீட்டர் இருக்கு. இங்க இருந்து ஒரு போல் நம்ம எரெக்ட் பண்றோம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த போல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இது பேஸ் ஏ தானே போட்டிருக்கோம். ஓகே, இது 20 மீட்டர். இந்த போல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க திஸ் இஸ் பி, திஸ் இஸ் கியூ. இது 16 மீட்டர்ல இருக்கு. ஓகே, ஏ நம்ம 16 மீட்டர் கொடுத்துருக்கோம். இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மீட்டர்ல இருக்கும். அண்ட் திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ அந்த போல் எப்படின்னா இந்த இடத்துல இந்த கேட்ல இருந்து 16 மீட்டர் இருக்கு. இந்த கேட்ல இருந்து 12 மீட்டர் இருக்கு. கிளியர்?